நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா தமிழ் சினிமாவில் இப்ப எதிர்பார்க்கக்கூடிய படங்கள்ல கொடி திரைப்படம் பெரிய இடத்தை பிடிச்சிருக்கு. தீபாவளிக்கு வெளியாகக்கூடிய இந்த திரைப்படத்துல தனுஷ், திரிஷா, அனுபமா பரமேஸ்வரன் உள்ளிட்டோர் நடிச்சிருக்காங்க. படத்துடைய பாடல்கள் சந்தோஷ் நாராயணனுடைய இசையில வெளியாயிருக்கு. இந்த நிலையில ஒட்டுமொத்த படக்குழுவும் பத்திரிகையாளர்களை சந்திச்சாங்க. இந்த கூட்டத்துல தனுஷ் உள்ளிட்ட படக்குழுவினர் என்ன பேசினாங்க அப்படின்றத வாங்க. பாலமேந்திரா சாரோட நான் ஒர்க் பண்ணதுக்கப்புறம் எனக்கு நிறைய விஷயங்கள் சினிமாவில் நடக்கிறது தனுஷால தான். இதுவும் அது மாதிரி தான். நான் ஒரு நாள் போயிட்டு தனுஷ்கிட்ட கேட்டேன், தனுஷ் பயங்கர ஒரு சின்ன எனக்கு ஒரு பெரிய நெருக்கடி இருக்குது, எங்கள் கம்பெனிக்கு ஒரு படம் பண்ணுங்க அப்படின்னு. சார் ஓகே சார், செந்தில் இருக்கார் லைன் சொல்லியிருக்காருல்ல சார், அது நல்லா இருக்கு சார், நீங்கள் பண்ணுங்கள். ஸோ அப்புறம் ப்ரொடியூசர் ஆகிட்டேன் நான். எல்லாருக்கும் வணக்கம். இப்படி ஒரு வலுவான டீமில் எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. நிறையா ஒரு 20-30 படங்கள் நடிச்சிருந்தாலும் எனக்கு மாரிக்கு அப்புறம் தான் எல்லாருமே போகிற மாரி போலீஸ்னு சொல்லிட்டு திருவிழெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணாங்க. அந்தளவுக்கு எனக்கு பட்டி தொட்டிலாம் போய் சேர்ந்தது மாரி படம் தான். அதுக்கப்புறம் கொடி எனக்கு ஒரு என்னோடய கெரியரில் ஒரு முக்கியமாக ஒரு நெக்ஸ்ட் லெவலில் இருக்கும்னு நம்புகிறேன். இந்த மூவியில் எனக்கு எப்போவுமே நடந்த ஒரு நல்ல விஷயம் இதுலேயும் இன்னும் சிறப்பாக நடந்தது. எனக்கு கிடைச்ச ஃப்ரீடம் இதில் ஒர்க் பண்ணுறதுக்கு. வெற்றிமாறன் சார், தனுஷ், துரை, இந்த மாதிரி ரொம்ப ப்ராமினென்ட் நேம்ஸ் இருக்கிற ப்ராஜெக்டில் இவ்வளோ ஃப்ரீடமாக ஒர்க் பண்ண முடியும்னு நான் நினச்சி பார்க்கல. துரை சார் அவருடைய 2 ஆல்பம்ஸும் சூப்பர் ஹிட். என்னோடய ரொம்ப ஃபேவரட் ஆல்பம்ஸ் அது ரெண்டுமே, எதிர்நீச்சல், காக்கி சட்டை ரெண்டுமே. அதுக்கப்புறம் நாங்கள் மீட் பண்ணும்போது, நாங்கள் ஒர்க் பண்ணும்போது எனக்கு புரிஞ்சுது அவங்க கம்ப்ளீட் ஸ்பேஸ் கொடுத்துட்டு ஏதாவது சேஞ்சஸ் ஏதாவது இல்லை இம்ப்ரவைஸ் பண்ணோம் அப்படின்றத ரொம்ப அழகாக அவர் கன்வே பண்ணி, மியூசிஷியன்ஸ் ஈஸியாக சேஞ்ச் பண்ண சொல்லும்போது ஏன் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய ஒரு ப்ரீட் ஆஃப் பீப்புள். அவங்க அந்த ஃபீலே வராமல் எங்களை முழு மனசோட ஹாப்பியாக ஒர்க் பண்ண வச்சாங்க. ஸோ அதனால எனக்கு இந்த ஆல்பம் ரொம்ப சந்தோஷமாக ஒர்க் பண்ண முடிஞ்சுது. எல்லா பாதைகளும் ரோமை நோக்கியும் செல்லுன்ற மாதிரி நான் எந்த கதை எழுதினாலும் தனுஷ் சார் தான் ஃபஸ்ட்டு மைண்டில் வருவார். ஏன்னா 4 படம் நான் அசிஸ்டன்டாக ஒர்க் பண்ணேன், அதில் 3 படம் தனுஷ் சார் தான் ஹீரோ, 2 படம் டைரக்ட் பண்ணேன், அது 2 படத்துக்கு தனுஷ் சார் தான் ப்ரொடியூசர். ஸோ இது 6வது படம், இப்போ தான் அது அமைஞ்சுது. அதுவும் டபுள் ஆக்ஷன் ஸ்கிரிப்டுன்னு அது அமைஞ்சது இன்னும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஏன்னா தனுஷ் சாரோட 2 குவாலிட்டி இருக்குது. மாஸ் படமும் பண்ணுவார், கிளாஸான ஃபிலிம்ஸ்க்கும் அவருக்கு பயங்கரமாக இது பண்ணுவார். ஸோ அந்த 2 யூட்டிலைஸ் பண்ணுற மாதிரியான ஒரு கேரக்டர்ஸை இருக்கிற மாதிரியான ஒரு ஸ்கிரிப்ட் கிடைச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ரொம்ப அது பெரிய விஷயம். அது படம் பார்க்குற ஆடியன்ஸுக்கும் அந்த சந்தோஷம் இருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறது, அப்புறம் நான் இந்த மேடையில் நிற்கிறதுக்கான காரணம் வெற்றிமாறன் சாரும் தனுஷ் சாரும் தான். இந்த இடத்துல நான் நிற்கிறதுக்கு, ஏன்னா வெற்றி சார் தான் ஃபஸ்ட்டு தனுஷ் சார் கதை கேட்குறாரு சிவகார்த்திகேயனுக்குன்னு சொல்லி என்னை அனுப்புனதே வெற்றி சார் தான். ஸோ இந்த இடத்துல நிற்கிறதுக்கு காரணம் அவங்க 2 பேர் தான். இந்த படத்துடைய இசையமைப்பாளர் சந்தோஷ் நாராயணன் அவர்களுக்கு ஃபஸ்ட்டு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப அற்புதமான 5 பாடல்கள் இந்த படத்துக்காக கொடுத்துருக்காரு. என்னையும் நம்பி ஒரு பாட்டு எழுதவும் பாடவும் கூப்பிட்டாரு. ஸோ இட் வாஸ் அ வெரி ப்ளசண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் இந்த சாங்ஸ் இந்த சாங்ஸும் சரி, இவருடைய பின்னணி இசையும் சரி, இந்த படத்தை நிச்சயமாக அடுத்த லெவலுக்கு லிஃப்ட் பண்ணுற ஒரு விஷயமாக அமைஞ்சிருக்கு. அதில் ரொம்ப சந்தோஷம். அவரை பார்த்து நான் ரொம்ப சர்ப்ரைஸான விஷயம், செந்தில் சொன்ன மாதிரி அவர் ஒரு சீரியஸான காமான பர்சன் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்கும்போது அவர் ஆக்சுவலாக செம்ம ஜாலியான ஒரு ஜூவியலான பர்சனாக இருந்தார். அது இன்னும் ஒரு ப்ளசன்ட் சர்ப்ரைஸாக இருந்தது. அண்ட் இட் வாஸ் அ லவ்லி ஒர்க்கிங் வித் யூ அண்ட் ஐம் லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் மோர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டு ஒர்க் வித் யூ. எல்லாருமே ஒரே ஃபேமிலி, ஒரே காம்பவுண்ட்குள்ளே இருந்த ஆளுங்களாக இருக்கும். இப்போது வெற்றிமாறன் சார் பாலமேந்திரா சாரோட அசிஸ்டண்ட், துரை செந்தில்குமார் வெற்றிமாறன் சாரோட அசிஸ்டண்ட், வெங்கடேஷ் வேல்ராஜ் சாரோட அசிஸ்டண்ட். அது மாதிரி இங்கே எல்லாருமே அந்த மாதிரி கிஷோரோட அசிஸ்டண்ட் இருக்கார். எல்லாமே ஒரு ஃபேமிலியாக ஒரே ஒரு இயர்லேருந்து ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம், க்ளோஸ் டு 12 years now. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாருமே அசிஸ்டண்ட்டாக இருந்து இன்றைக்கி எல்லாருமே அவங்கவுங்க துறையில் ஒரு முன்னணி இடத்துல இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஃபஸ்ட் டைம் டபுள் ஆக்ஷன் அப்படிங்கிறதுனாலையும், இது வரைக்கும் ஒரு கொக்கிக்குமாருங்கிறது அரசியல் சாயல் இருந்தாலும் ஒரு அரசியலில் இருக்கிற ஒரு பர்சனாக இது வரைக்கும் நான் நடித்ததில்லை. ஸோ ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தது. நான் அவர் மேலே நிறைய நம்பிக்கை வச்சுருந்தேன். அந்த நம்பிக்கை அவர் காப்பாற்றிருக்காரு. நான் டப்பிங் பண்ணும்போது படம் பார்த்தேன். டப்பிங் முடிச்சிட்டேன் சார், இனிமேல் தான் பண்ண போகிறாரு யாரோ இல்லை சார் முடிச்சிட்டேன். ஸோ டப்பிங் பண்ணும்போது பார்த்தேன். ரொம்ப
ஐம் வெரி ஹாப்பி. தேங்க்யூ செந்தில். ரொம்ப இந்த மேடையை பயன்படுத்தி உங்களுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். கோடியில் தனுஷ் சாரோட அடித்த அனுபவத்தை பற்றி அது ஒரு லேர்னிங் ப்ராசஸ். ஃபார் மீ இட் வாஸ் லைக் ஐம் அ ஸ்டூடெண்ட் அண்ட் ஹீ இஸ் ஹேவிங் லாட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ எனக்கு அவங்களிருந்து நிறைய வார்த்தைகள் I got a lot of knowledge from him and he used to correct me when I'm doing wrong. So அதனால it was a great experience. எனக்கு என் லைஃப்பில் ஒரு பிக்கெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னு கேட்டால் இது கண்டிப்பாக ஒன்று தான். அதில் அவங்களோட சீனியர் ஆக்டர் த்ரிஷா கூட இருந்தாங்க. ஸோ அவங்களோட சீன்ஸ் இருந்துச்சு எப்படி இருக்கு? எனக்கு டூ காம்பினேஷன் சீன்ஸ் தான் இருந்தேன். ஆனால் அந்த 2 காம்பினேஷன் சீனில் ஷி வாஸ் அ வெரி வாட் யூ சே வெரி ஹம்பிள். What do you say? She don't even allow me to call her as Trisha ma'am. So she was too humble. அவங்க என்கிட்ட ஒரு நிறைய பேசிட்டு. So that love and warmth is there in there and her character has come out really well. She has done a very good job in it.